பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நிலவொன்று. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 1வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய கமெண்ட்டுக்கு அதிக லைக் கிடைச்சா உங்களுக்கு இந்த நாவலோட முடிவில் அழகான ஒரு பரிசு பொருள் காத்திருக்கு என்கிறத மறந்துடாதுங்க. அதனால் நாவலை கேட்குற எல்லாருமே உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்த கமெண்ட்டுக்கு லைக் கொடுக்கவும் மறந்துடாதுங்க. வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது எண்ணில் பூத்த நிலவொன்று முழு நாவல், அத்தியாயம் 1. அது நகரம் என்றும் சொல்ல முடியாமல், கிராமம் என்றும் சொல்ல முடியாமல், இரண்டும் கலந்த ஒரு அற்புத கலவையாக இருந்தது அந்த ஊர். ஒரு பக்கம் இயற்கையின் அத்தனை வளங்களும் கொட்டி கிடக்கிறதென்றால், மறுபக்கம் வானுயர்ந்த கோபுரங்களும் முக்கிய வீதிகளில் தொழிற்சாலைகளுமாக செல்வம் கொளிக்கும் பூமியாக இருந்தது அந்த ஊர். அந்த ஊரில் வாழக்கூடிய பெரும் புள்ளிகளில் தணிகாச்சலமும் ஒருவர் என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவு நிலபுலன்களும் வாய்ப்பு வசதியும் கொண்ட ஊரில் முக்கிய புள்ளியவர். தூரமாய் 1 ஏக்கர் நிலத்தில் நடுநாயகமாய் நிற்கிறதே அந்த 3 மாடி வீடு. அதுதான் அவரோட வீடு. அந்த வீட்டை சுற்றி இருக்கிற நிலங்களும் சாலைக்கு மறுபுறம் பிரம்மாண்டமாய் எழுந்து நிற்கும் காம்ப்ளெக்ஸும் அவரோடதுதான். அதை அடுத்து பின்புறம் கண்ணுக்கட்டும் தூரம் வரை தெரியும் தென்னந்தோப்பும் அவரோடதுதான். இது மட்டுமின்றி பழைய பண்ணை வீடு 6 ஏக்கர் நிலத்தோடு ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தாலும், தான் இப்போது செய்து வரும் ஃபைனான்ஸ் தொழிலுக்கு தோதாக 4 மனிதர்கள் வந்து போக வசதியாக அமைய வேண்டும் என்பதற்காக தணிகாச்சலம் இந்த பெரிய வீட்டை ஊரின் மைய பகுதியான இந்த இடத்தில் கட்டினார். பரம்பரையாக அவர்கள் குடும்பத்திற்கென்று செல்வாக்கு இருந்தாலும், தணிகாச்சலம் ஊரின் மைய பகுதியில் இந்த பிரம்மாண்ட வீட்டை கட்டிய பிறகுதான் அவருடைய செல்வாக்கு உயர்ந்ததென்றே சொல்ல வேண்டும். அவர் அப்பா, தாத்தா, முப்பாட்டன் காலத்திலெல்லாம் அவர்கள் தொழில் விவசாயம்தான். 3 போக விளைச்சலும் அந்த விளைச்சலால் உற்பத்தியாகும் நெல்மணிகளும் தானியமுமாக எந்த நேரமும் அவர்கள் வீட்டை பண்ணையாளர்கள் நிரப்பிக்கொண்டேதான் இருப்பார்கள். பால் தொழில் கூட இருந்ததால் பண்ணை வீட்டின் பின்பகுதியில் பெரிய மாட்டுத் தொழுவமும் இருந்தது. கூடவே அதனை பராமரிக்க என்றே பலரும் வேலை பார்த்து வந்தனர். அவர்கள் அனைவருக்குமான செலவை தணிகாச்சலத்தின் தாத்தாவே ஏற்று நடத்தி அவர்களை வாழ வைத்ததாக பாட்டி அடிக்கடி தணிகாச்சலத்திடம் கதையாக சொல்லுவதுண்டு. முன்பெல்லாம் அந்த ஊரில் உள்ள பாதிக்கு மேலானவர்கள் இவர்களுக்கு கடன்பட்டவர்களாகவே தான் இருப்பார்கள். தணிகாச்சலத்தின் தாத்தா வட்டிக்கு என்று யாருக்கும் பணம் கொடுப்பதில்லை. உதவி கேட்டு வருகிறவர்களுக்கு முகம் கோணாமல் உதவி செய்தாலும் அவர்களிடமிருந்து அதற்காக வட்டி வசூலிப்பதில்லை. வாங்கி போகிறவர்களுக்கு எப்போது திருப்பி கொடுக்க முடிகிறதோ அப்போது திருப்பி கொண்டு கொடுத்தால் போதும். அதற்கு அடமானமாக ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வைத்து கொண்டு பணத்தை கொடுத்தவுடன் அடமான பொருளை திரும்ப கொடுத்து விடுவார். இதையே சிறு வயதிலிருந்து பார்த்து வளர்ந்த தணிகாச்சலத்திற்கு அவன் கவனம் விவசாயம் பக்கம் செல்லாமல் இந்த பக்கம் திரும்ப ஆரம்பித்தது. விவசாயத்தில் வியர்வையில் குளிக்க தமையனும் தம்பியும் வேலை செய்தபோது வெள்ளை வேஷ்டி சட்டை கசங்காமல் தணிகாச்சலம் கடன் வசூலிக்கும் வேலையை வாங்கி கொண்டான். கூடவே அவர்கள் இருவரையும் விட இவன் கணக்கில் புலியாக இருந்தது தணிகாச்சலத்தின் அப்பாவை இவன் ஆசைக்கு சம்மதம் சொல்ல வைத்தது. கடைசியில் அவர் தந்தையின் இறப்புக்கு பின் தனக்கு வந்த சொத்தில் பலவற்றை அண்ணன் தண்டவாணியிடம் கொடுத்துவிட்டு அதற்காக கணிசமான ஒரு தொகையை அவரிடமிருந்து வாங்கி அந்த பணத்தை தந்தையைப் போல் ஏழைகளுக்கு கொடுத்து உதவாமல் வட்டிக்கு காசு என மாற்றி அமைக்க கிராமமே மிரண்டு போனது. ஆரம்பத்தில் வீம்போடு பணம் வாங்குவதை சுத்தமாக நிறுத்தி கொண்ட கிராம மக்கள்
நாளாக ஆக குடும்பச் சூழல், பஞ்சம், பசி என இவர்கள் முன்வந்து நிற்க தணிகாச்சலத்தின் தொழில் அசுர வளர்ச்சி கண்டது. கொஞ்ச நாளிலேயே அவரிடம் கடன் வாங்காதவர்களே அந்த ஊரில் இல்லை எனச் சொல்லும் அளவு ஏழைகளின் வாழ்க்கைச் சூழல் தணிகாச்சலத்தின் வலையில் பலரையும் விழவைத்தது. கடன் பெற்றவர்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவரின் வசதி வாய்ப்புகள் பெருகின. ஊரில் உள்ள சொத்தில் பாதிக்கு மேல் இவரின் பெயரில் மாற்றம் பெற்றது. அவரின் தொழில் ஊரை தாண்டி வெளியிலும் விரிவு பெற்றது. இப்போதிருக்கும் வீடு கூட தணிகாச்சலம் ஒரு ஏழை விவசாயிடமிருந்து பிடுங்கிய பூமிதான். அந்த விவசாய பூமியில் விளைச்சலுக்காக கடன்பட்ட விவசாயி கடைசியில் விவசாய பூமியையே இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். தணிகாச்சலமோ எந்தவித முன்னறிவிப்புமின்றி அந்த பூமியை தனதாக்கி கொண்டது மட்டுமல்லாமல் அரசு அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து விவசாய பூமியை வாழிடமாகவும் மாற்றிக்கொண்டார். ஆரம்பத்தில் முணுமுணுத்த அந்த ஊரும் அந்த பூமியில் கட்டிடம் எழுந்த அழகை பார்த்ததும் மலைத்து போய் அவனின் வளர்ச்சியை புகழ ஆரம்பித்து விட்டன. அப்படி வாழ்வில் உயர உயர பறந்த அந்த கொடிதான் அதோ அந்த வீட்டின் முன் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கண்மூடி இருக்கும் கம்பீர புருஷர் தணிகாச்சலம். அவர் ஆளுமையும் கம்பீரமுமே அவரை பார்த்து நடுங்க வைத்துவிடும். அவர் இந்த வீட்டில் இப்படி கண்மூடி அமர்ந்திருக்கும் சில நொடிகளே சாந்தமானவர். அதை விட்டு எழுந்து விட்டால் அவரோடு சேர்ந்து மூர்க்கத்தனமும் எழுந்து நின்று ஆடத் தொடங்கிவிடும். அவரது இடது கை பக்கம் மார்புக்கு குறுக்கே கையை கட்டி கொண்டு பவ்யமாக நிற்கிறானே, அவன்தான் அவரோட எடுபிடி மணியன். தணிகாச்சலம் செய்யும் அத்தனை தில்லாலங்கடி வேலையும் தெரிந்த ஒரே ஆள் இவன்தான். அதிகம் பேச மாட்டான். ஆனால் தணிகாச்சலத்தின் எந்த வேலையும் மறக்க மாட்டான். அவர் எள் என்பதற்குள் எண்ணெயாகி நின்றுவிடும் அளவு அவரின் விசுவாசி. அவர்கள் இருவரின் பக்கத்தில் தரையில் உட்கார்ந்து கொண்டு வெற்றிலையை எடுத்து கொண்டிருக்கிறதே, அதுதான் தணிகாச்சலத்தின் மனைவி கலையரசியின் தாய், அதாவது தணிகாச்சலத்தின் மாமியார். அவங்க கொஞ்ச வருஷமாவே இவங்க கூட தான் இருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், தணிகாச்சலத்திட்ட இருக்கிற பாதி சொத்து இந்த அம்மா வழியா வந்தது தான். இவரோட மனைவி கலையரசி இந்த அம்மாவோட ஒரே பொண்ணு. கணவர் பாதியில நெஞ்சு வலியால இறந்து போய்விட தன்னுடைய அத்தனை சொத்தையும் மருமகன் பேருக்கு எழுதுனதும் இல்லாம இப்போ மகளோடவே வந்து தங்கிக்கிட்டாங்க. சொத்தோட வந்த மாமியார் மேல எப்போதுமே தணிகாச்சலத்திற்கு மரியாதையும் மதிப்பும் அதிகம்தான். அப்படி இல்லாம போனாதான் கிழவி ஊர் பஞ்சாயத்து முன்னால போய் நின்றுடுமே, அப்புறம் இருக்கிற சொத்துல பாதி இல்லாம போயிடுமே. அதுக்காகவே அவர்கிட்ட மட்டும் என்றைக்குமே தணிகாச்சலம் தன்னுடைய திமிர்தனத்தை காட்டியதில்லை. ஆனால் அவனை பெற்ற தாயை ஏதேதோ காரணம் சொல்லி தமையன் வீட்டிலேயே தங்கிக் கொள்ள வைத்து விட்டான். மகனின் புத்தி தெரிந்தே அவன் தாய் பூரணி இந்த பக்கம் வருவதே இல்லை. அந்த அளவு கஞ்சித்தனமாய் சேர்க்கும் அவனின் சொத்துக்கு 3 வாரிசு. திண்ணையை தாண்டி ஹாலில் தெரியும் தூணுக்கு பின் சாய்ந்து அமர்ந்திருக்கிறானே ஒரு பரட்டை தலையும் மெல்லிய தாடியுமாக ஒருவன், அவன்தான் இவரோட 3வது மகன். பெயர் துருவன். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். ஆனால் அவன் கையில் புத்தகம் இருக்கிற நேரத்தை விட செல்லை நோண்டுகிற நேரம்தான் அதிகம். செல்லை அதிகமாக யூஸ் பண்ணுகிறவர்களுக்கு யாராவது பரிசு கொடுத்தா நிச்சயம் இவனுக்கு தான் அந்த பரிசு கிடைக்கும். காலையில் எழுந்து பல் துளக்கிறதுல இருந்து நைட்டு கட்டிலில் படுத்து தூக்கம் அவனை தழுவுறது வர செல்லையே தான் நோண்டிட்டு இருப்பான். காலேஜில் பல முறை இவனோட செல்லை பிடுங்கிட்டு அனுப்பியாச்சு. ஆனாலும் மறுநாளே வேற ஃபோனை வாங்கிடுவான். அவன் எப்படி வாங்குறான் என்கிறது தான் இன்னுமே யாருமே கண்டுபிடிக்காத ரகசியம். அவனை தாண்டி ஊஞ்சல் பக்கம் 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேரும் அவன் மூத்த மகனோட குழந்தைகள். பொண்ணு பேரு அஞ்சனா, இப்போதான் 1 வயசு முடிஞ்சிருக்கு. பையன் சஞ்சய் எல்கேஜி படிக்கிறான். படிப்பு மட்டும்தான் எல்கேஜி. பேச்சில் தணிகாச்சலத்தோட வாரிசுன்னு அடிக்கடி நிரூபிப்பான். அவன் கேட்கிற கேள்வியில் பெரியவங்களே அசந்து போயிடுவாங்க. அவனோட எல்லா கேள்விக்கும் மலர்ந்த முகத்தோட பதில் சொல்லியவாறே சோற்றை வாரி ஊட்டிட்டு இருக்காங்களே, அவங்க தாங்குற தணிகாச்சலத்தோட சம்சாரம் கலையரசி. அவங்க முகத்தோட சாந்தமே
அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு சொல்லிடும். அதுலேயும் அந்த வெள்ளந்தியான சிரிப்பு அவங்களோட வெள்மையான மனசை காட்டி கொடுத்துடும். அவங்க கலையில் மட்டும் அரசி இல்லைங்க, குணத்துலேயும் அவங்க அரசி தான். அவங்களால தான் இன்னும் இந்த குடும்பம் பிரியாமல் இருக்குன்னு சொல்லலாம். தணிகாச்சலத்தோட குணம் உறவுகள்கிட்ட இருந்து ஒதுங்கிறதுனா, நம்ம கலையரசியோட குணம் எல்லாரையுமே ஒட்டி உறவாடுறது தான். அதனால தான் உறவுன்னு சொல்லிட்டு 1-2 பேராவது இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ளே அடிக்கடி வந்துட்டு போகிறதுல மிக மிக முக்கியமான ஒருத்தர் அவங்களோட சம்மந்தி தான். அதாங்க அவங்களோட மூத்த மகன் சந்துருவோட மாமியார். அவங்களுக்கும் நம்ம கலையரசிக்கும் அப்படி ஒரு பொருத்தம். வெளியில் எங்கே கிளம்புறதா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பொருள் செலக்ட் செய்கிறதுனாலும் சரி, கலையரசி அவங்கள தான் அழைச்சிட்டு போவாங்க. அவங்களும் உடனே கிளம்பி வந்துடுவாங்க. அப்படி ஏதாவது வாரம் கலையரசி கூப்பிடவே இல்லைன்னா அவராகவே ஒரு வேலையை தூக்கி கொண்டு ஓடி வந்துடுவாங்க. இதெல்லாம் நம்ம தணிகாச்சலத்துக்கு சுத்தமாக பிடிக்காட்டாலும் வீட்டிலேயே தங்கியிருக்கிற மாமியாருக்காக பல்ல கடிச்சிட்டு பொறுத்திருப்பார். சில வேளை அவரின் வரவு அதிகமாகும் போது பொறுமை போய் சீரவும் செய்வார். அப்படி சீறினாலும் கலையரசி அதை பெருசுபடுத்துறதே இல்லை. அவளுக்கு இருக்கும் ஒரே நெருக்கமான உறவு அந்த வசுந்தரா தான். காலையில் கிளம்பி போனால் தணிகாச்சலம் வீடு வந்து சேர இரவு 10 மணி மேலே ஆகிடும் என்கிறதால கலையரசி பெருசாக இதுவரை மாட்டிக்கிட்டது இல்லை. இதுவரை இப்படியான நேரங்களில் அவருக்கு தெரியாமல் பல காரியம் செய்திருக்கிறா. ஆனால் அவருக்கு முன்னால் துணிஞ்சு செய்யக்கூடிய தைரியம் இதுவரை வந்ததில்லை. அவளுக்கு மட்டுமா, அந்த வீட்டில் உள்ள ஒருத்தருக்கும் அப்படியான தைரியம் இதுவரை வந்ததில்லை. வீடு மட்டுமில்லைங்க, ஊரில் பல பேரும் இப்படி தான் இருந்தாங்க. அவர் செல்வாக்குக்கு பயந்தே ஒருவரும் அவருக்கு முன்னால் வாய் திறக்கிறதே இல்லை. ஆனால் அவர் முன்னால் நின்று தைரியமாக பேசும் ஒருத்தரும் அந்த குடும்பத்தில் இருந்தது தான் ஆச்சரியம். அதுதான் அவரோட மகா பவித்ரா. இப்போது அமெரிக்காவில் டாக்டருக்கு படித்து கொண்டிருக்கும் அவள் இங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னால் தண்டபாணிக்கே ஆட்டம் காட்டிட்டு தான் போயிருக்கா. ஆரம்பத்தில் 2 பேருமே முட்டிக்கொள்ளும் போது யாருக்கும் எதுவுமே புரியலை. கடைசியில் விஷயம் ஒருவாறு விளங்கிய போது கலையரசியே நடுங்கி போயிட்டா. கோடியில் புரளக்கூடிய தணிகாச்சலத்திற்கு மகளாக பிறந்துட்டு தெருக்கோடியில் கிடக்கிற விவசாயி மகனோட காதல் என அறிஞ்சதும் விக்கிச்சு போனா கலையரசி. பள்ளி படிப்பை கூட முடிக்காத நிலையில் மகள் காதல் வலையில் வீழ்ந்து விட விஷயம் அவருடைய எடுபிடி மணியன் வழியா தணிகாச்சலத்தின் செவியை அடைய கொதித்து போயிட்டாரு நம்ம தணிகாச்சலம். வீட்டில் 4-5 மாதமாக போர்க்களம்தான். அப்போதான் தணிகாச்சலத்திற்கு கொஞ்சமும் குறைந்தவள் இல்லை என்பதை அவரே உணர்ந்து கொண்டார். கடைசியில் மகளை தம் பக்கம் இழுத்து தம் பேச்சை கேட்க வைக்க அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னும் அவர்கிட்ட பேசாமலே பவித்ரா இருக்க வச்சிருக்கு. அவரின் பிடிவாத குணத்தில் சற்று தான் குறைந்தவள் இல்லை என்பதை இன்று வரை நிரூபிச்சிட்டு இருக்கா. அமெரிக்கா போய் 1 வருஷம் அவள் வீட்டில் யாரோடும் பேசுறதில்ல. இந்த விஷயத்தில் ஒருவர் கூட தந்தைகிட்ட வாதிடவில்லையே என்ற கோபம் அவளுக்கு. அவள் விவாதத்தையே வாய் விளந்து அதிசயமாய் கேட்ட கும்பலால் எதிர்த்து பேசும் தைரியம் இருந்திருந்தால் இந்த வீடும் இந்த ஊரும் இன்னும் தணிகாச்சலத்தின் கோட்டையாக இருந்திருக்குமா? அப்படி ஊமையாகி போன உறவுகளிடம் அவளுக்கு கோபம். அப்படி கோபத்தின் உச்சத்தில் இருந்தவளை படிப்படியாக இறக்கி வீட்டில் உள்ளவரிடம் பேச வைத்ததே கலையரசியின் தம்பி வடிவேலுதான். வடிவேலுக்கு பவித்ராவை விட 2 வயதுதான் அதிகம். வடிவேலு கலையரசியின் சித்தப்பா மகன். பவித்ராவுக்கு மாமா முறை. ஆரம்பத்திலிருந்தே இருவரும் ஒன்றாக வளர்ந்ததால் உறவு முறையை தாண்டி இருவரிடமும் ஒருவித அன்பும் அக்கறையும் அதிகம் இருந்தது. பவித்ராவுக்கு வடிவேலுவை ரொம்ப பிடிக்கும். பெயர் மட்டும் வடிவேலு அல்ல, அவன் வழக்காடலும் வடிவேலு பாணியிலே தான் இருக்கும். அதனால்தான் பவித்ரா இவனுடைய காமெடிக்கு அடிமையாகி இவனை சுற்றி சுற்றியே திரிவாள். எங்கு போனாலும் சரி அவன் வாளை பிடித்து கொண்டே சுற்றுவாள். அதனாலும் என்னவோ பவித்ராவின் பிரிவு அவனை ரொம்பவே பாதித்தது. அந்த பாதிப்பு தான் அவனை வேறு செல் வழியாக பவித்ராவை கஷ்டப்பட்டு பிடித்து பேசி மசிய வைத்து
வீட்டினரோடு பேச வைக்க உதவியிருந்தது. கூடவே அவளுக்காக காத்திருக்கவும் வைத்தது. அவளுக்காகவே அந்த வீட்டில் பழியாக கிடந்தான் வடிவேலு. அவன் வீடும் இவர்கள் அளவு இல்லாவிட்டாலும் வசதிக்கும் கௌரவத்துக்கும் குறைந்தவர்கள் இல்லைதான். ஆனாலும் வடிவேலுவின் உலகம் பவித்ராவின் வீடாகவே இருந்தது. அக்காவின் மகளை படிக்கும் காலத்திலிருந்தே ரசித்தவன். அவளின் கடைக்கண் பார்வைக்காகவே காவலிருந்தான். திடீரென விட்டு பவித்ரா சென்றாலும் இதுவரை தினமும் அவளிடம் பேசும் ஒரே ஜீவன் வடிவேலுதான். தணிகாச்சலம் கூட மகளின் விஷயத்தை இவன் மூலம்தான் இன்று வரை தெரிந்து வருகிறார். மகளின் விஷயத்தை பேசி பேசியே தணிகாச்சலத்தை நெருங்கிய வடிவேலு கலையரசி பக்கம் வந்தால் மட்டும் குழந்தையாக மாறி குலைந்து கொண்டு நின்று விடுவான். கூடவே அக்காக்காரியை தன் பக்கம் இழுத்து வைக்க அவன் செய்யும் மாயாஜாலம் அதிகம்தான். பவித்ராவை பிரிந்த இந்த 4 வருடத்தில் தணிகாச்சலத்திற்கும் கலையரசிக்கும் ரொம்ப நெருக்கமாகி போனான் வடிவேலு. கலையரசிக்கு சின்ன சின்ன உதவி செய்வதிலிருந்து தணிகாச்சலத்திற்கு குண்டர் வேலை பார்ப்பது வரை எல்லாவற்றையும் செய்வான். அன்றும் அப்படிதான். கலையரசியோடு மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி கொண்டு நின்றபோது அந்த இனிமையான செய்தியை தாங்கிக் கொண்டு அவன் செல்போன் குரல் கொடுக்க, ஒரு கையில் வாழைதாரை பிடித்து கொண்டு மரக்கையால் பாக்கெட்டில் இருந்து செல்லை எடுத்தவன் திரையில் தெரிந்த நம்பரை பார்த்ததும் கையில் இருந்த வாழைத்தாரை அப்படியே போட்டுவிட்டு முகமெல்லாம் பூரிப்போடு எடுத்து காதுக்கு கொடுக்க, எதிர்முனை சொன்ன செய்தியை கேட்டு குதூகலத்தில் துள்ளிவிட்டான். அவனின் அதிகப்படியான சந்தோஷமும் வயதுக்கு மீறிய துள்ளலையும் கண்ட கலையரசி, என்னடா முகம் இப்படி பூவா விரிகிற அளவு அந்த செல்லு அப்படி என்ன செய்தி சொல்லுச்சு? அக்கா, நாளைக்கு நம்ம பவி ஊருக்கு வராக்கா. என்னடா சொல்றா? நாளைக்கா? ஆமாக்கா, நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வண்டி கொண்டு என்னை ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கா. வடிவேலு போல துள்ளி குதிக்க வேண்டிய கலையரசியின் உள்ளம் பயத்தில் உறைய முகம் வெளிரி போனது. அவள் உள்ளமோ பவித்ரா பழையபடி அப்படியே வருவாளா, இல்லை அமெரிக்கா இந்த 5 வருடத்தில் மாற்றி அனுப்புகிறதா என்ற ஒற்றை கேள்வியே அவள் உள்ளத்தில் அவளிடம் திரும்ப திரும்ப கேட்கத் தொடங்க, 5 வருடத்திற்கு முன் வீட்டில் நடந்த நிகழ்வு ஒவ்வொன்றும் அவள் முன் படமாக விரிந்தது. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய முதல் அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல போகிற கமெண்ட் நிறைய வாசகர்களுடைய மதிப்பை பெற்று நிறைய லைக் வாங்கினா அவங்களுக்கு பாஸ் நாவல் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது என்கிறத மறந்துடாதுங்க. தொடக்கத்துலேருந்தே கேட்குற ஒவ்வொருத்தருமே நாவலுக்கு லைக்கு கொடுத்து உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது நிறையோ குறையோ எதுவாக இருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட் அதிக லைக்கு போடணுங்கிறதுக்காக விரிவாக அந்த நாவல் பற்றி விளக்கமாக எழுதுங்க. அப்போந்தான் நிறைய பேர் அதுக்கு லைக் போடுவாங்க. அப்படி லைக்கு போடுற அதிகமான லைக்கு பெறக்கூடிய ஒரு வாசகிக்கு அல்லது வாசகருக்கு வாஸ் நாவல் பெருமையோடு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது என்கிறதையும் மறந்துடாதுங்க. மீண்டும் நாளைக்கு இதே நேரம் இதே கதையின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.